திருவள்ளுவர் திருக்குறள் சிறப்புகளை விளக்கும் வரலாற்று புகைப்படங்கள் அடங்கிய காட்சி பெட்டகம் வெள்ளி விழா நிகழ்வில் அமைய பெற்றுள்ளது. திருவள்ளுவர் கண்காட்சியினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார்கள். 1812ஆம் ஆண்டு முதலில் பதிப்பித்த திருக்குறள் பற்றிய ஓலைச்சுவடிகள், அரிய நூல்கள், மின் நூல்கள், உலகில் இருக்கும் திருவள்ளுவர் சிலைகளின் இடங்கள் பற்றிய தகவல்கள், திருக்குறள், திருவள்ளுவர் சார்ந்த புத்தகங்கள் என பல்வேறு தகவல்களுடன் கூடிய திருவள்ளுவர் காட்சி கூடத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார்கள். திருவள்ளுவர் காட்சி கூடத்தினை திறந்து வைத்து முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள். 1956இல் தன்னுடைய முரசொலி வார இதழில் முதன்முறையாக குறளோவியம் எழுதினார்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். வள்ளுவர் கோட்டத்தை திட்டமிட்ட கலைஞர் திருவாரூர் தேரை நினைவூட்டும் வகையில் வள்ளுவர் கோட்டத்தை அமைத்தார். குமரிமுனையில் வள்ளுவர் சிலையினை வானுயர நிற்க வைத்தார். கையில் உளியெடுத்து அவரே செதுக்கி அப்பணிகளை தொடங்கி வைத்தார். 2000ஆம் ஆண்டின் முதல் நாளில் குமரிமுனையில் வள்ளுவர் சிலை கலைஞரின் கைகளால் திறந்து வைக்கப்பட்டது. இதோ ஐயன் திருவள்ளுவரின் சிலை வெள்ளி விழா காண்கிறது. வள்ளுவர்